துப்பாக்கிச் சூட்டில் பிரதேச சபை தலைவர் உயிரிழப்பு. கொழும்பில் சொகுசு பேருந்து விபத்தில் ஒருவர் பலி, பலர் காயம். மக்களுக்கு மகிழ்ச்சி, தங்கத்தின் விலை குறைந்தது. வெளிநாட்டிலிருந்து ஆட்டம் காட்டும் பாதாள உலக குழு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கசிந்த வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் பெயர்கள். வீடுகளை சோதனை செய்யும் போலீசார், மக்களுக்கு எச்சரிக்கை. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் மிதிகம லசா என அழைக்கப்படும் லசந்த விக்ரமசேகர உயிரிழந்துள்ளார். லசந்த விக்ரமசேகர பிரதேச சபையின் தலைவர் நாட்காலியில் அமர்ந்திருந்த போது இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த லசந்த விக்ரமசேகர மாத்தறை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி துப்பாக்கிச் சூடு நடத்திய இருவரும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பிரதேச சபை வளாகத்திற்குள் வந்துள்ளனர். அவர்கள் கடிதத்தில் கையெழுத்திட வந்ததாக கூறி தலைவரை அணுகி துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருந்து மன்னார் நோக்கி சென்ற சொகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மன்னார் மதவாச்சி பிரதான வீதி பெரியகட்டு பகுதியில் இன்று புதன்கிழமை அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சொகுசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகியதால் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு சந்தை தரவுகள் குறிப்பிடுகின்றன. அதன்படி இன்று 20,000 ரூபாயினால் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு சந்தை தரவுகள் குறிப்பிடுகின்றன. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12,48,237 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கரட் தங்கம் கிராம் 44,040 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கரட் தங்க பவுன் 3,52,250 ரூபாவாக பதிவாகியுள்ளது. வெளிநாட்டில் ஒளிந்து கொண்டு நாட்டில் பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தலை நடத்தி வருவதாக கூறப்படும் தெவந்தரவை சேர்ந்த செஹான் சத்சாரா என்ற தெஹிபலே மல்லி மற்றும் அவரது சகோதரர் துஷான் நெட்சாரா ஆகியோரை உடனடியாக கைது செய்து முற்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த சந்தேக நபர்களுக்கு பயணத்தடை விதிக்கவும் கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். தெற்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த 839 கிலோகிராம் ஐஸ் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்களை கடற்படை சமீபத்தில் பறிமுதல் செய்தது. தெஹிபலே மல்லி மற்றும் கலுமல்லி ஆகியோரால் இந்த போதைப் பொருள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சந்தேக நபர்கள் துபாயிலோ அல்லது வேறு வெளிநாட்டிலோ ஒளிந்து இந்த போதைப் பொருள் கடத்தலை நடத்தி வருவதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2 நபர்களின் தொலைபேசி பதிவுகளை வரவழைக்க உத்தரவு பிறப்பிக்குமாறும் காவல்துறையினர் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 கடற்தொழிலாளர்களும் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக களமிறங்கக்கூடிய நபர்கள் தொடர்பில் பிரதான கட்சிகள் தீவிர கவனம் செலுத்தியுள்ளன. கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் அறிவித்துள்ளார். ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி 9 மாகாணங்களிலும் தேசிய மக்கள் சக்தியாக திசைகாட்டி சின்னத்தின் கீழ் களமிறங்க உள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யாரை களமிறக்குவது என்பது பற்றி தேசிய மக்கள் சக்தி தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது. வடக்கு மாகாண முதலமைச்சரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்கா மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. உத்தேச முதலமைச்சர் பட்டியலில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலனின் பெயர் முன்னணியில் இருப்பதாக தெரிய வருகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது இவர் யாழ்ப்பாணம் மாநகர சபை மேயர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் போதைப் பொருள் சோதனையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதனை கொள்ளையர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் கேகாலையில் வீடொன்றுக்குள் புகுந்து தங்கம் மற்றும் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேகாலை குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் நேற்று முன்தினம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 9ஆம் தேதி கேகாலை திக்கேனா பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு போலீசார் என்று கூறிக்கொண்ட 3 பேர் சென்றுள்ளனர். வீட்டில் போதைப் பொருள் இருப்பதாக
இருப்பதாகவும் வீட்டை சோதனை செய்ய விரும்புவதாகவும் சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர். வீட்டை சோதனை செய்யும் போலி காரணத்தில் கொள்ளையடித்துவிட்டு வீட்டில் இருந்த மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக வீட்டு உரிமையாளர் கேகாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டுக்கு அமைய 40 பவுன் தங்க நகைகள், 1 மில்லியன் ரூபாய் பணம், 1 மோட்டார் சைக்கிள், 2 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பல பொருட்கள் திருடப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளனர். முறைப்பாட்டிற்கு அமைய அம்பாறை பகுதியில் 2 சந்தேக நபர்களும், எம்பிலிப்பிட்டியவில் 1 சந்தேக நபரும், கேகாலையில் உள்ள திக்கேன பகுதியில் தங்கியிருந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் சந்தேக நபர்களிடமிருந்து மோட்டார் சைக்கிள், தங்கச்சங்கிலி மற்றும் 3 தொலைபேசிகள் உட்பட பல திருடப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் பெண்ணொருவரை ஏமாற்றி பணம் பறிக்க முயன்ற இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பல்கலைக்கழக மாணவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எல்பிட்டிய மீட்டியாகுடையில் வசிக்கும் 25 வயது பெண்ணிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் பறிக்க முயன்ற வேளையில் மீட்டியாகுட போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசாரணையின் போது தனக்கு தெரிந்த பிரேசிலிய நண்பர் ஒருவரின் வேண்டுகோளுக்கு அமைய பணத்தை பெற முயன்றதாக மாணவன் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் டெலிகிராம் செயலி மூலம் சுமார் 4 மாதங்களாக பிரேசில் நாட்டு இளைஞருடன் உறவில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த உறவு பின்னர் காதல் உறவாக வளர்ந்துள்ளது. குறித்த பெண்ணை திருமணம் செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்பட்ட நெருக்கமான உறவு காரணமாக குறித்த பெண்ணுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. சில மாதங்களில் குறித்த பெண்ணின் புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடவுள்ளதாக மிரட்டி பணம் கோரியதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். குறித்த பல்கலைக்கழக மாணவனிடம் பணத்தை வழங்குமாறு வெளிநாட்டவர் கோரிக்கை விடுத்த நிலையில் இது குறித்து போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு 1 முதல் 15 வரை பல பகுதிகளுக்கு நாளைய தினம் நீர் விநியோகம் தடைப்படும் என்று நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாளை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 10 மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அம்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு நீரை பெறும் பிரதான பம்பிங் நிலையத்திற்கு மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பத்திரமுள்ள பெலவத்த, ஹோஹந்தர, கொஸ்வத்த, தலவத்துகொட, கோட்டே, ராஜகிரிய, மடிவெல, நுகேகொட, கொலன்னாவ, கொட்டிகாவத்த, அங்கொட, வெள்ளம்பிட்டிய, ஒருகொடவத்த, மகரகம ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளனர். முறையற்ற சொத்து குவிப்பு தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் வழங்க இருவரும் அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.